ஸோ ஈத்தீன்ஸ் பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ ஈத்தீனில் வந்து மீன்ஸ் அல்கீன்ஸில் வந்து 1 கார்பன் காம்பவுண்ட் கிடையாது. ஏன்னா கார்பன் கார்பன் டபுள் பாண்டு தான் எசென்சியல் கண்டிஷன் இங்கே. அதனால் நம்ம வந்து 1 கார்பன் காம்பவுண்ட் பாசிபிள் இல்லை, 2 கார்பன் காம்பவுண்ட் தான் பாசிபிள் இருக்குது. ஸோ இங்கே டபுள் பாண்டு ஃபார்ம் ஆகும். அந்த டபுள் பாண்டு வந்து பார்த்திங்கன்னா கார்பனுக்கு இடையில் ஸோ இதுதான் வந்து ஈத்தீன். C2H4 CnH2n அல்கீனோட ஜென்ரல் ஃபார்முலா. இதில் ஒரு பாண்டு வந்து சிக்மா பாண்டு, ஒரு பாண்டு வந்து பை பாண்டாக இருக்கும். ஸோ அல்கின் இப்படி இருக்கும். நம்ம அடுத்தது இப்போ ப்ரோப்பைன் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன். ஸோ டபுள் பாண்டு நம்ம எண்டிலே வச்சுக்கிட்டு நம்ம அடுத்தடுத்த அட்டாச்மெண்ட் அப்படியே கொண்டே போகலாம். ப்ரோப்பைனோடது இது எதுவுமே லீனியராக இருக்காது. ஸோ இந்த நடுவில் இருக்க கார்பனில் பாருங்கள் ஒரே ஒரு ஹைட்ரஜனாக இருக்குது. ஏன் அப்படின்னா ஆல்ரெடி 3 பாண்டு இருக்குது, 1 2 3, அந்த 4th பாண்டு தான் இந்த ஒரு ஹைட்ரஜன் கூட. ஸோ இந்த லாஸ்ட்டு டபுள் பாண்டோட இந்த கார்பனில் 2 ஹைட்ரஜன் மட்டும் இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி 2 பாண்டு இருக்குது, 1 2 3 4, அதனால் 2 ஹைட்ரஜன். ஸோ இந்த கார்பன் யூஸ்வலான கார்பன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 4 பாண்டில் ஒரு பாண்டு கார்பன் பாண்டு, மீதி 3 வந்து ஹைட்ரஜன் கூட இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பியூட்டினில் C4H8 1 2 3 4 5 6 7 8 ஹைட்ரஜன், 4 கார்பன் 1 2 3 4. ஸோ இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த கார்பன் யூஸ்வலான கார்பன் தான். ஸோ 3 ஹைட்ரஜன், இதில் 2 ஹைட்ரஜன், இதில் 1 ஹைட்ரஜன், அகைன் இதில் 2 ஹைட்ரஜன். இப்போ இங்கே அடுத்தது நம்ம பென்டீன் பார்த்தோம் அப்படின்னா இது பென்டீனோடது. நம்ம டபுள் பாண்ட் பொசிஷனை மாற்றவே இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு 2 கார்பன் இடையில் டபுள் பாண்டை ஃபிக்ஸ் பண்ணுறோம். நம்மளுக்கு இதில் இடையில் டபுள் பாண்டு கொண்டு வரணும்னாலும் கொண்டு வர முடியும். இது வந்து நம்ம 2 பென்டீன்னு சொல்லலாம். 2வது கார்பனுக்கும் 3வது கார்பனுக்கும் இடையில் டபுள் பாண்டு இருக்குது. ஸோ நம்ம டெர்மினலில் வச்சும் பார்க்கலாம், இடையில வச்சும் பார்க்கலாம். இது வந்து 2 பென்டீனோடது. இப்போ 1 பென்டீன்னா நம்மளுக்கு இந்த 2 கார்பனுக்கு இடையில் டபுள் பாண்டு இருக்கும். இதில் அடுத்து நம்ம ஹெக்ஸீன் 2 ஹெக்ஸீன், இது 2 ஹெக்ஸீனோடது. இப்போ நம்ம இது 1 ஹெக்ஸீனாகவும் மாற்றலாம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளுக்கு வந்து 1 ஹெக்ஸீன். டபுள் பாண்ட் எங்கே இருக்குன்னா ஃபஸ்ட்டு கார்பனுக்கும் செகண்ட் கார்பனுக்கும் இடையில் இருக்குது. அப்போ 1 ஹெக்ஸீன் 2 ஹெக்ஸீன் அப்படிங்கிறது டபுள் பாண்டோட பொசிஷன் மாறுறதை பொறுத்து. அடுத்தது ஹெப்டீன், ஏழு கார்பன் இருக்கக்கூடியது. இது 1 ஹெப்டீன். நம்ம இது 2 ஹெப்டீனாக மாற்றணும்னா 2 ஹெப்டீனாக மாற்றலாம், 3 ஹெப்டீனாக மாற்றலாம். இது 2 ஹெப்டீனாக மாற்றணும்னா நம்ம டபுள் பாண்ட் வந்து செகண்ட் தேர்ட் கார்பனுக்கு இடையில் கொண்டு போகணும். இப்போ இது 2 ஹெப்டீன். 3 ஹெப்டீனாகவும் மாற்றலாம். இப்போ இது வந்து 3 ஹெப்டீன். ஸோ டபுள் பாண்ட் வந்து தேர்டு கார்பனுக்கும் 4th கார்பனுக்கும் இடையில் இருக்குது. அடுத்தது ஆக்டீனும் அதே சுச்சுவேஷன் தான். 1 ஆக்டீன் 2 ஆக்டீன் 3 ஆக்டீன் வரலும் கொண்டு போகலாம். இப்போ நம்ம இங்கே ஆக்டீனில் அப்படியே நம்ம 3 ஆக்டீனாக இதை மாற்றலாம். பட் இது வந்து 4 ஆக்டீன் தான். ஏன்னா 1 2 3 4 4th பாண்டுக்கும் 5th பாண்டுக்கும் இடையில். இந்த பக்கம் வந்து 1 2 3 4 4th பாண்டுக்கும் 5th பாண்டுக்கும் 5th கார்பனுக்கு இடையில் டபுள் பாண்டு இருக்கிறதுனால இது வந்து 4 ஆக்டீன். இது 1 ஆக்டீனாக மாற்றணும்னா நம்ம இங்கே கொண்டு வரணும். ஃபஸ்ட்டுக்கும் செகண்டுக்கு இடையில் டபுள் பாண்டு வைக்கலாம். வச்சோம்னா அது என்னவா மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 ஆக்டீன். அதே செகண்டுக்கும் தேர்டுக்கும் இடையில் டபுள் பாண்டுனா 2 ஆக்டீன். தேர்டுக்கு 4th இடையில் இருந்தால் 4 ஆக்டீன். அடுத்தது நம்ம இது பர்ஃபெக்டான ஆக்டீன், கம்ப்ளீட்டான ஆக்டீட்டோட ஸ்ட்ரக்சர் இது. அடுத்து நானின் 9 கார்பன் இருக்கக்கூடியது. இது வந்து 4 நானின்.
4th கார்பனில் டபுள் பாண்ட் இருக்குது. 1 அனியன்னா டபுள் பாண்டு இங்கே கொண்டு இந்த இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ நம்மளுக்கு அது ஐசோமெர்சத்தில் அந்த வேரியேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிடும். இது அடுத்து லாஸ்ட்டாக 4 டெக்கின் 1 டெக்கினுமே நான் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இது 4 டெக்கின். இப்போ நம்மளுக்கு 1 டெக்கினா இது மாற்றணும்னா ரொம்ப சிம்பிள் தான். நம்ம டபுள் பாண்டை கொண்டு வந்து இங்கே கூட சேர்த்துக்கலாம். ஸோ 1 டெக்கின். நெக்ஸ்ட் வீடியோவில் ஆல்கைன்ஸ் பற்றி பார்ப்போம். தேங்க்யூ.